வணக்கம் சமா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாருக்குமே அப்படி சூப்பர் குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம். சோ இன்னைக்கு கூட நம்ம நிகழ்ச்சியில எக்கச்சக்கமான சூப்பரான செம ஹிட்டான வீடியோஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நியூசிலாந்தோட கடல் பகுதியில் கூடுது. அதுங்களோட ஒன்று கூடல் காலம் வந்தாலே இந்த இடத்துக்கு அதுங்க வந்து சேருது. மைக் பெல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த பூமியில நிகழ்ற காலநிலை மாற்றங்கள் தான். இங்க 10 வருஷங்களுக்கு பறவைகள் வரைக்கும் இவங்களோட நேரம் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பறவைகளை அதிக வெப்பத்துக்கு உள்ளாகுனா பறவைகள் மிகப்பெரிய ஆபத்துல சிக்கலாம். இந்த புது தீவுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவைகள் ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு அளவு 70% குறைஞ்சிருக்கு. அப்படின்னா 70% கடல் பறவைகளை உணவும் தட்டுப்பாடாகி இருக்கு. ஒரு பக்கம் மனிதர்கள் இந்த பறவைகளை அழிச்சு வந்தாலும் இன்னொரு வந்து மீன் பிடிக்கும் போது எப்படிலாம் பிடிச்சாங்க பொழுதுபோக்குக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட பக்க போக்குறோம். என்னடா அதுக்கு முன்னாடி கொண்டக்கோல் வாசிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா தினத்தானா உனக்கு பசிக்கிறதுன்ட்டு யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறான். ஜப்பான் இந்த சப்பா நாட்டுல என் பொண்டாட்டிய காலவே அப்படின்னு நீங்க எதுவும் தேட போயிடாதீங்க. பேசிக்கலி இங்க நம்ம பார்க்க போறது ஜப்பானோட அழகு. ஹாலோவீன் சீசன் வந்தாலே எல்லா குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா வீல் சேர்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்ற இப்போ இவரோட டீமும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த காஸ்பிளே காஸ்டியூமை உருவாக்குறது ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த பொண்ணுக்குள்ள எக்கச்சக்கமான உணர்வுகள் ஓடிட்டு இருக்கும். மத்த குழந்தைகளை பார்க்கும் போது அவளுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிட்டு இருக்கும். ஆனா இந்த காஸ்டியூம்ல இருக்கும் போது அவதான் சூப்பர் கேர்ள். இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்த வருஷம் நம்ம கூட இருக்கிற இந்த குழந்தைகள் அடுத்த வருஷம் இல்லாம கூட போகலாம். அது வரைக்கும் இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஏன்னா இந்த வருஷம் நம்ம கூட இருக்கிற இந்த குழந்தை அடுத்த வருஷம் இருக்குமோ இல்லையோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைய ரொம்ப ஸ்பெஷலா உணர வைக்கிறதுக்காக இதை பண்றாங்க. இந்த குழந்தைகள் அவங்கள விட்டு போனாலும் அவங்களோட குடும்பம் இந்த ஞாபகங்களோட கடைசி வரைக்கும் வாழும். இந்த தருணத்துல இந்த குழந்தையோட வீல் சேர் இந்த காஸ்டியூமால மறைக்கப்படுது. இந்த குழந்தைக்கு முடியாத பல விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது. இன்னைக்கு தேதியில இந்த குழந்தைகள் தான் சூப்பர் ஹீரோ. அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த தருணங்களை இதை விபரிக்க வார்த்தைகளே இல்லை.